ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருட்டு ராசா உருட்டோட அடுத்த அத்தியாயத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் அந்த உருட்டு ராசா, என்ன உருட்டினாரு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைபர் க்ரைமில் எப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், சைபர் க்ரைமில் இப்போது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோன்னா கம்ப்ளீட் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கேட்குறவன் கேனப்பையிலாக இருந்தால் கேப்பையில் நெய் வெடிக்குதுன்னு சொல்லுவாங்கன்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்மெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கோன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், யாருமே கேட்குறதுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய உருட்டுகள் சமீபத்தில் போய்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் நிறைய பேருக்கு தெரியாத சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2018 திருவண்ணாமலையில் தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் SBO. இந்த கம்பெனி 2018 நடந்து வந்தாலும் எத்தனை வருடங்கள் இவங்க கண்டினியூஸாக ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய மாதங்கள் மட்டுமே இவங்க ரன் பண்ணியிருக்காங்க. பாக்கி எல்லா நாட்களுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இவங்க கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி 2023 இவங்க ஒரு மிகப்பெரிய உருட்டுனாங்க. அது என்ன அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நீங்களே கேளுங்க. அதனால ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கக்கூடாது. இந்த பிஸ்னஸ் மாடலும் இது ஒரு MLM ரிலேட்டடாக இருக்குது. ஸோ ஒரு MLM ரிலேட்டடாக இருக்குது. அண்டு நிறைய டிரான்சாக்ஷன் ப்ரொப்ரைட்டரி லிமிட்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறனால தான் இவங்க பிரேக் விட்டதாக சொன்னாங்க. அண்ட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இவங்களே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படிப்படி இந்த பிஸ்னஸ் மாடல் டோட்டலாகவே மாற்றணும். ரைட், இது முதல்ல ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் ரன் பண்ணக்கூடாது. இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாமே ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்ஸில் ரன் ஆகக்கூடாது. இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஸோ இமீடியட்டாக எப்படி ஸ்டாப் பண்ணுறது? ரைட், இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் ப்ரைவேட் லிமிட்டட் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம் சார், அந்த மாதிரி மாற்றணும். ஸோ ப்ரைவேட் லிமிட்டட் என்னோட வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அது வந்துடும். ஸோ ஓகே சார், நீங்கள் ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றிட்டு வேறு பேங்க் அக்கௌண்ட் நாங்களே ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் மூவ் பண்ணி கொடுத்துறோம், நீங்கள் அதில் ரன் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2023 இவங்க ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத நான் இன்னும் டீட்டெயில்டாக ஒன் மினிட்ல நான் சொல்லிடுறேன். 2000 ரூபாய் மற்றும் 6500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் 5GB அண்ட் 15GB க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்குறோம். அது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக வருமான வாய்ப்பையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனியோட பாலிசியாக இருந்தது. இந்த கம்பெனியோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசானோட ப்ராடக்டை இவங்க ஷோ பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்டோட லிங்கை வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமா இவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அந்த 5GB அண்ட் 15GB க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கவே இல்லை. கொடுக்காமையே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2023 பிரேக் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி, 2024 இவங்க கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டடாக மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் இவங்க கம்பெனி மறுபடியும் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேமெண்ட் தரோம், அடுத்த மாதம் தரோன்னு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருடம் ஆகியுமே இன்னுமே நிறைய பேருக்கு பேமெண்ட் போகலை அப்படிங்கிறது தான் முழுக்க உண்மை. இதற்கிடையே நிறைய ரீஃபண்ட் வேறு யாருக்காவது வேணுன்றவங்க அப்ளை பண்ணுங்கள், ரீஃபண்ட் ஃபார்ம் கொடுக்குறோம், ரீஃபண்ட் அப்ளை பண்ணுங்கள், பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் இவங்க அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே வர்றாங்க. சரி, ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ண பணமாவது வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் நிறைய பேருக்கு வரல அப்படிங்கிறது தான் முழுக்க உண்மை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு ரீஃபண்ட் ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்ம் நீங்கள் யாருமே சரியாக ஃபில் பண்ணலை, அதனால் இப்போ ஒரு ஃபார்ம் கொடுக்குறோம், இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃபார்மையும் நிறைய பேர் ஆன்லைனில் ஃபில் பண்ணதுக்கப்புறமும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மறுபடியும் நாங்கள் மெயில் மூலியமாக ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. சரி, ரீஃபண்டு கொடுத்தவங்களுக்கு தான் இந்த நிலைமை, ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த நிலைமை இல்லை, அவங்களுக்கெல்லாம் விட்ராவல் பணம் கரெக்டாக வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களையும் நிறைய பேருக்கு பணம் வரலை. இவங்க யாருக்கு தான் அப்போ பேமெண்ட் போட்டிருக்காங்க? இந்த ப்ரூஃப் ஆஃப் SBOவில் பாருங்கள், அடிக்கடி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது யாருக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்
ஃபேமிலிஸ்க்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்க்கிளுக்கு மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேமெண்ட்டு போட்டிருக்காங்க. பாக்கி இருக்கக்கூடிய முக்கால்வாசி நபர்களுக்கு பணம் வரலை அப்படிங்கிறது தான் முழுக்க உண்மை. சரி, ஓகே, இவங்க பேமெண்ட்டும் போடலை, அப்போ ரீஃபண்டும் கொடுக்கல, அப்போ அந்த பணமெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஆனால் இதுக்கு இவங்க இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 மாதம் பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கம்பெனி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் தானே நாங்கள் கம்பெனி பேமெண்ட்டு கொடுக்கும், அந்த கம்பெனி பேமெண்ட்டு கொடுத்தா தானே நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வைக்கிறாங்க. சரி, பை மோட்டு கம்பெனியில் வந்து அப்படியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சில நபர்கள் வந்து இவங்க சொன்ன மாதிரி ஷாப்பிங் பண்ணாங்க அண்டு வந்து கூப்பன் கோடும் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அப்படி கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி 3 மந்த்லையாவது அவங்களோட பேமெண்ட்டை கொடுத்தாங்களான்னா அதுவும் கிடையாது. சரி, ப்ராடக்ட்டு பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ப்ராடக்ட்டு கொடுத்தாங்களான்னா அதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான் முழுக்க உண்மை. நிறைய பேருக்கு ப்ராடக்ட் வராமையும் இருக்குது, கூப்பன் கோடுக்கு விடை தெரியாமையே இருக்குது. அவங்க ஆக்சுவலாக கூப்பன் கோடு விற்றப்ப 3 மாதத்தில் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இது இப்போ வந்து கிட்டத்தட்ட 4 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து ஏப்ரல் கடைசி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணவங்களோட நிலைமை இன்னும் இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் நியூ ஜாயினிங் வேறையா, ஏற்கனவே இருக்கவங்களுக்கு நாமம் போட்டது பத்தாதுன்னு புதுசாக வேறு நிறைய பேருக்கு ராமம் போடுறதுக்கு அவங்க வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் வெக்கம் இல்லாமல் மானம் இல்லாமல் ரோஷமே இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜால்ரா தட்டிட்டு வீடியோ போடுவாங்க. என்னோடய கேள்வி என்னென்னா, ஒரு சில மானஸ்தர்கள் வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷன்லையும் எங்களுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய பேர் வந்து வீடியோஸும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மானஸ்தர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஜனவரி மாதங்களில் கமெண்ட் பண்ணப்பெல்லாம் வந்துட்டு பிப்ரவரிக்குள்ளே மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும், வரலைன்னா எங்களை கேளுங்க, கண்டிப்பாக வந்துடும், எஸ்பிஓ சொன்ன மாதிரி இருக்கும், நாங்களே வீடியோ போட்டு கேட்குறோம் அப்படின்லாம் நிறைய மானஸ்தர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து பிப்ரவரி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னு தெரியலை. அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அதனால் அவங்கெல்லாம் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுமே அவங்களுக்கெல்லாம் பொங்கி எழுந்து வந்து உடனே வந்து வீடியோ போடுவாங்க, இல்லைன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவாங்க. யார் என்ன வேணாலும் பண்ணுங்கள், உண்மை தான், உண்மையை என்றைக்குமே மறைக்க முடியாது அப்படிங்கிறது தான் முழுக்க உண்மை. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு இவங்க துணிச்சலாக இந்த மாதிரி அடுத்தடுத்து இன்னும் மக்கள்கிட்ட வந்து பணம் வந்து வாங்குறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இதை வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுப்பாங்க, இது இப்போ உண்மையிலே பண்ண முடியுமா, ஏன்னா இது வந்து 1 வருஷத்தை தாண்டிடுச்சு, இதை இனிமேல் கம்ப்ளைண்ட்டுக்கு எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அடுத்து நான் சொல்ல வர விஷயங்கள் படி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ரீசெண்டாக வந்த அப்டேட்டு பிரகாரம் நீங்கள் எந்த வருஷம் பணம் இழந்திருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ சமீபத்திய அப்டேட்டு. முதல்ல வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பட் இப்போ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் கரண்ட் சுச்சுவேஷன். நீங்கள் யார் மேலே வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஈவன் ஒரு யூடியூபரே வந்துட்டு ஒரு தவறான ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் எங்கே பார்க்குறீங்க, எந்த சேனலில் பார்த்தீங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்த சைபர் கிரைம் வெப்சைட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து அது ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே ரைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இவங்க வந்து தவறாக ப்ரமோட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சீட்டிங் பண்ணுற கம்பெனி வந்து இவங்க ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே, சரி, இந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி கொடுக்கறது, எந்த வெப்சைட்டில் போய் கொடுக்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட க்ரோம் பேஜில் போயிட்டு சைபர் கிரைம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு வந்து மொபைல் ஃபோனே போதுமானது, சிஸ்டம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து நான் 2019 நான் பணம் கட்டிட்டேன், இப்போ நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போது ரீசன்ட் டேஸில் இந்த அப்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யார் வேணாலும் எந்த வருஷத்தில் நீங்கள் வந்து மணியை லாஸ் பண்ணியிருந்தாலும் தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதுக்கு டேட் அண்ட் டைம் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் மினிமம் ஒரு 200 லெட்டர்ஸில் உங்களோட கம்ப்ளைண்ட்டை வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து 5 GB
ஜேபிஜே ஃபார்மேட்லேயோ இல்லை பிஎன்ஜி ஃபார்மேட்லேயோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஃப்ராட், அதாவது நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து பணம் பே பண்ணீங்க, அதோட யூடிஆர் நம்பர் என்ன, அந்த டேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் கையில் வச்சுருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட், ஏதாவது ப்ரூஃப் இருக்கும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்து பேங்க்கில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரூஃபு, அப்படி இல்லை நீங்கள் வந்து யூபிஐ மூலியமாக நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்மளோட இதில் போய் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருந்தாலே போதுமானது, சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறமா நிறைய பேர் இன்வாய்ஸ் இல்லையே என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசிப்பீங்க. ஸோ இன்வாய்ஸ் எல்லாம் அதுக்கு தேவையே கிடையாது. நீங்கள் பேமெண்ட் பண்ண ப்ரூஃபு, டேட்டு, டைமு, அந்த ஸ்க்ரீன்ஷாட் ரெடியாக இருந்தாலே போதுமானது. நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட யூஆர்எல் இல்லைன்னா உங்ககிட்ட சஸ்பெக்டோட டீட்டெயில் இருந்தது, அதாவது எந்த கம்பெனி ஓனரு, அந்த ஓனரோட ஃபோட்டோ ஏதாவது, அவங்களோட மெயில் ஐடி, அவங்களோட ஃபோன் நம்பரு, இல்லை அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு அட்ரஸ் ஏதாவது இருந்ததுன்னா, இது அதே மாதிரி அந்த ஓனரோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா, இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கீங்க அந்த கம்பெனி ரிலேட்டடாக அப்படின்னா, இது எல்லாத்தையும் வச்சு தாராளமாக நீங்கள் வீட்டில் உட்கார்ந்தபடியே ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதற்கு நீங்கள் வந்து நேரடியாக வந்து அங்கே போகணுமா, டைரெக்டாக நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸ் போகணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்களோட மணி வந்துட்டு கண்டிப்பாக ரெக்கவரி ஆகி கிடைக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இனிமேலாவது அந்த பர்டிகுலர் கம்பெனி யாரையும் சீட்டிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் யுவர் கம்ப்ளைண்ட். இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யார் எந்தெந்த கம்பெனிலலாம் உங்கள் பணத்தை இழந்திருக்கீங்களோ தாராளமாக உங்கள் கம்ப்ளைண்ட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பழைய மெத்தடில் தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது எந்த வருஷமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய இந்த நடவடிக்கை கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் ஃபினான்ஷியல் ஃப்ராட்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இதை பகிருங்க. வருமானம் எடுக்கணுன்றதுக்காக இருக்கிற காசை இழந்துட்டு நிற்காதீங்க. இது என்னோட சொந்த அனுபவத்திலேருந்து நான் சொல்கிற ஒரு விஷயம். குறிப்பாக எந்த ஒரு யூடியூப்லையுமே வந்துட்டு யூடியூபராக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், நீ ஒரு 10 ரூபா கொடு, அதை இட்டு உனக்கு இந்த வருமானம் வரும்னு சொல்கிற எந்த ஒரு விஷயத்து பின்னாடியுமே நீங்கள் போகாதீங்க. ஓகேங்களா? அவங்களும் சும்மாலாம் அதை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ரெவென்யூ இருக்கனால தான் வந்து அவங்க அதை பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு வருமானம் வரணும் அப்படின்றதுக்காக யாரையும் எந்த குழியிலையும் பிடிச்சி தள்ளி விடாதீங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்குறதுன்னு லைவ் டெமோ யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் லைவாகவே உங்களுக்கு வந்து எப்படி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பண்ணி காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்